திராமசம்மையப்பன், இங்க பாஜக ஆளும் மாநிலங்கள்ல மட்டும் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் தாக்கப்படுவது, குறிப்பா இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் பண்டிகைகளின் போது திட்டமிட்டு தாக்கப்படுறது அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் எழுகிறது. தற்செயலானதா, திட்டமிட்டதா? பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். முதலில் யார் ஒருவர் தாக்கப்பட்டாலும் அவர் மதம் சார்ந்து மதம் சாராதவர், என்ன மதம் சார்ந்தவர் அப்படின்றது கணக்கு கிடையாது. அது கண்டிக்கப்பட வேண்டியது, அதற்கான தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது. இது கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்ன வாக்குல இருந்து லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட், அந்தந்த ஸ்டேட் அதுக்கு தேவையான ஆக்ஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, ப்ரொடெக்டிவ் மெஷராக இருந்தாலும் சரி, ஃபியூச்சரிஸ்டிக் மெஷராக இல்ல நடந்த பின்னர் அதற்கு மேல எடுக்க வேண்டிய என்கொயரி, அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன், அதற்கப்புறமாக அவர்கள் மீது போடப்பட வேண்டிய வழக்கு, தண்டனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது அந்தந்த மாநிலங்கள் அவர்களோட காவல்துறை செய்ய வேண்டிய அவர்களோட பொறுப்பு. இதற்கு அடுத்தது இங்க முதலமைச்சர் அவர்களோட கூற்று அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு. என்னன்னா, தனியாக இன்று அவர் ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்காக மட்டும் பேசுகிறார் அப்படின்ற கேள்வி ஏன் வருகிறது அப்படின்னா, பல ஆண்டுகளாக பல மதங்கள் சார்ந்தவர்கள் மீது அட்டாக் இருந்திருக்கு வெவ்வேறு காலகட்டத்தில். அது தனி மனித காரணங்களாக இருந்திருக்கலாம், சிலருக்கு இன்ஸ்டிடியூஷனல் இஷ்யூஸாக இருந்திருக்கலாம், சில இடத்துல மதங்களே காரணமாக இருந்திருக்கலாம். ஆனா அங்க இவர்கள் சொல்ற குற்றச்சாட்டு அப்படின்றது RSS சார்ந்த அமைப்புகள் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் எங்கேயும் ப்ரூவ் பண்ணப்படவே இல்லை. இவர்கள் சிலர் தனிநபர்களாக செய்கிறார்கள், அவர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் உறுப்பினர்களாக இருந்தாங்க அப்படின்றதுக்காக அந்த அமைப்பு தான் அதற்கு காரணம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு வழக்கு. இத்தனை ஆண்டு காலம் அதிகபட்சமாக யூனியன்லயும் பல மாநிலங்கள்லயும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருந்திருக்கு. திமுக ஆட்சியில இருந்த காலகட்டத்திலேயே எடுத்துப்போம், அவர்கள் ஒரு முறையாவது இங்க தமிழகத்தில் RSS சார்ந்த அமைப்புகள் ஏதாவது ஒண்ணுக்கு பொறுப்பாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க காமிக்கிட்டோம். எடுத்துப்போம். என்னன்னா, திருப்பரங்குன்றத்திலேயே இஸ்லாமியர்கள் சந்தனக்கூடுக்கும் கொடியேற்றத்துக்கும் போகும்போது அங்க இந்துக்கள் எந்த ஒரு பிரச்சனையும் கிரியேட் பண்ணல. எல்லாரும் நம்பிக்கையோட தான் இருந்தார்கள். அங்க எல்லாரும் அமைதி காத்தார்கள். அங்கிருந்த சந்தனக்கூடு நடத்தக்கூடாது, கொடியேற்றக்கூடாதுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அங்க அதை ஒரு பிரச்சனையாக பார்க்காமல் அது அமைதியாக நடைபெற்றது. அங்க இன்ஃபேக்ட் பாஜகவை சார்ந்த ஒரு இஸ்லாமியர் போகலாம் அப்படின்னா அந்த ஒரு இஸ்லாமியரை கூட அலோவ் பண்ணல. வேலூர் இப்ராஹிம் போகிறதுக்காக முயற்சி பண்ணார், அவர் போறது கூட தடை விதித்தார்கள். அங்க என்னன்னா, அரசியல் மட்டும்தான் காரணமாக இருந்தது. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார் அப்படின்னா அங்க வெறும் முதலமைச்சர் இல்லையா? முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லையா? அது என்ன திமுக தலைவர் ஸ்டாலின்? நம்பிக்கை காரணம் கிடையாது சார். ராமசாமி, முதலமைச்சர் MK ஸ்டாலின், அது என்ன திமுக தலைவர்? இல்ல, என்ன வித்தியாசம்னா, நான் முதலமைச்சராகவும் ஹோம் மினிஸ்டராகவும் பேசும்போது பாரபட்சம் இல்லாம பேசணும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஆனா இங்க அவர் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது முதலமைச்சராக கொடுக்கவில்லை, திமுக தலைவராக கொடுக்கிறார். அங்க அரசியல் பார்வை இருக்கிறது அப்படின்ற பிரச்சனை. முதலமைச்சராக இருந்திருந்தால் அங்க அந்த மாதிரி மத நம்பிக்கையோடு இருப்பவர்களை பற்றி பெருமையாக பேசுவதும் மத நல்லிணக்கத்தை பேசுவதுமாக இருந்திருக்கும். இங்க ஒரே ஒரு மதத்தை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இன்னொரு மதம் அதற்கான பிரச்சனை கிரியேட் பண்ற மாதிரியும் பேசுறாங்க அப்படின்னா அங்க அரசியல் காரணமாக இருக்கிறது. அப்ப நீங்க தொடங்கும் போது சொன்னீங்கல்ல, லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னீங்கல்ல, மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி குறிப்பிட்டார்னு. அதைத்தான் இவர் மீண்டும் வலியுறுத்துகிறார். இங்க மதவெறி ஆட்டம் தமிழ்நாட்டில் எடுபடாது, இங்க இருக்கக்கூடிய மத நல்லிணக்கம் தான் பாஜகவினுடைய கண்ணை உறுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு ரொம்ப கேட்டகரிக்கலா தான் சொல்றாரு. இல்லங்க, அதுதான் நான் ஃபேக்சுவலா தப்புன்னு சொல்றேன். ஹிஸ்டாரிக்கலா இங்க ஒரு ஆர்கனைசேஷனல் பிரச்சனை சொல்லுங்க. RSS பல ஆண்டுகளாக அவங்களோட பாத சஞ்சலன் அப்படின்றது அவங்க நடைபாதையை நடத்திட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கா? ஒவ்வொரு ஆண்டும் இவங்க பர்மிஷன் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. இது வரைக்கும் ஒரு வாட்டி ஒரு பிரச்சனை வந்தது கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்க அங்க அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடம் சுத்தமா அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்ததுன்னு கூட ஒரு தடம் இல்லாத மாதிரி அவர்கள் அந்த இடத்தை பாதுகாத்து இருப்பார்கள். ஒன்று. இரண்டாவது விஷயம், நீங்க திருப்பரங்குன்றம் நான் எக்ஸாம்பிள் சொன்னது காரணமே அதுதான். இஸ்லாமியர்கள் அங்க போகும்போது இந்துக்களை நீங்க விடவே இல்லையே அப்படின்னு அங்க பிரச்சனை பண்ணல. அவங்க அது அவர்கள் நம்பிக்கை சார்ந்தது, அவர்கள் அங்க சென்று வருகிறார்கள். அங்க இந்துக்கள் போகாம இருக்கணும் அப்படின்னு பிரச்சனை பண்ணது அங்க அரசியல் அழுத்தம் இருந்த காரணமாக ஒரு HRNC அங்க. ஆனா கோயில் அப்படின்றது தனியாக இருந்திருந்தா அரசியல் அழுத்தம் யாரால உருவாக்கப்பட்டது சார்? அல்ல, அந்த அரசியல் அழுத்தம் யாரால் உருவாக்கப்பட்டது? எந்த கட்சியை சார்ந்த தலைவர்கள் அங்க போய் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க? திமுக ஹோம் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அரசியல் அழுத்தம் இல்ல, நான் கேட்டது அந்த களத்துக்கு போய் போராட்டம் நடத்தின அரசியல் கட்சி தலைவர்கள் யாரு? மன்னிக்கணும், இல்ல, அங்க களத்துக்கு போய் போராட்டம் நடத்தினாங்கல்ல, அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் யாரு?
மன்னிக்கணும், அங்க போராட்டம் நடத்தல. இன்ஃபேக்ட் உங்களோட தொலைக்காட்சியில அன்னைக்கு நான் இருந்தேன். பாஜகவின் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அங்க இருந்தாங்க. அவர்கள் வந்து இந்த மாதிரி கோர்ட் உத்தரவு இருக்கு, 10 பேரை வந்து நீங்க அனுமதிங்க, இல்ல நீங்களே வந்து தீபத்தை ஏத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப காவல்துறையினர் இல்லங்க, இங்க நாங்க பர்மிட் பண்ண முடியாது, எங்களுக்கு எங்களோட இன்டர்னல் ஆர்டர்ஸ் பர்மிட் பண்ண முடியாது, 144 163 BNSS அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் அமைதியாக நாங்க அரெஸ்ட் ஆவோம் அப்படின்னு சொன்னது பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அத உங்க தொலைக்காட்சியில நீங்க ஒளிபரப்புனீங்க, நான் அங்க லைவ்ல இருந்தேன். சோ அதனால பாஜக அங்க பிரச்சனை பண்ணல. சோ இந்த மாதிரி தவறான கருத்துக்களை திமுகவை சார்ந்தவர்கள் சிலர் வைக்கிறார்கள். இன்னைக்கு அவர்களுக்கு அந்த ஆசை என்னன்னா, பாஜகவோட ஒரு பிரச்சனை, இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி பிரச்சனை இருக்குங்க, அவங்களால இதுன அரசு ஊழியர்களோட அவர்கள் பிரச்சனையை தீர்க்க முடியல, அவங்க சம்பளத்தை கொடுக்க முடியல, டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல லாஸ், டிரான்சிட் கோல்ல லாஸ், டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன்ல லாஸ், அதற்கப்புறம் நீங்க பட்டியலிடுற அந்த குற்றச்சாட்டுகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் பதில் சொல்வாரு. இப்ப நீங்க எழுப்பின ஒரு கேள்வி, அவர் முதலமைச்சராக இல்லாமல் மாறாக திமுக தலைவராக ஒரு அரசியல் கட்சி தலைவராக அப்படி சொல்கிறார்னா அதே குற்றச்சாட்டை தான் கனகராஜ் வைக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக இல்லாமல் மாறாக அவரும் ஒரு கட்சி தலைவராக தேர்தல் பரப்புரைகளில் வெறுப்பு பேச்சுக்களை பேசுகிறார். அது தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தல்களிலும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் போகும்போது மற்ற மாநிலத்தில் இருக்கிறவர்களையும் சேர்த்தே பேசுகிறாருங்கிறது அவரோட குற்றச்சாட்டு. அந்த மாதிரி எங்கேயுமே வெறுப்பு பேச்சு இல்லை, அந்த பேச்சு தவறாக பயன்படுத்தப்படுகிறது. அவர் M+Y அப்படின்னா அவர் வந்து யூத்தை பத்தி பேசும்போது, மதர்ஸ் பிளஸ் யூத்தை பத்தி பேசும்போது இவர்கள் வந்து தவறாக அதை வந்து கணக்கில் எடுத்துக்கொண்டால் அது பார்வையாளர்களோட நோக்கம், அவர்கள் வந்து என்னவா இருக்காங்கன்னா அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. இங்க இருக்க அரசியல் கட்சியின் நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால், அண்ணன் சேத்ராமன் அவர்கள் சொன்னாங்க, இங்க வந்து திமுக தலைவர் முதலமைச்சர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கோங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் வந்து முதலமைச்சராக இருக்கும் பொறுப்பில் அவர் வந்து எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு ரிலிஜன் இந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல தேவையில்ல, அது ஒரு ஃபார்மாலிட்டி. இதுதான் அவங்களோட எக்ஸ் தளத்திலயோ இல்ல அவங்களோட ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்லயோ போட போறாங்க. அவங்கள யாரும் பிரஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வெளியில வந்து நின்னு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட் கூட ஒவ்வொரு விழாக்கும் எல்லாருக்கும் சொல்வது ஒரு ஃபார்மாலிட்டியா கூட இருக்கலாம். அவர்கள் வந்து எண்ணி சொல்லணும், மனதார சொல்லணும் அப்படின்றது கூட அவசியம் கிடையாது. ஆனா அது ஒரு ஃபார்மாலிட்டியா கூட அவர்கள் பண்ணுவதற்கு தயாராக இல்லை. அந்த நிலைமையில் திமுக அரசியல் செய்கிறது அப்படின்னா, முதலமைச்சர் அவர்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் அப்படின்னா, அப்ப இவர் சரியான முதலமைச்சர் கிடையாது, தமிழகத்திற்கு தேர்ந்த முதலமைச்சர் கிடையாது. ஒரு உதாரணம் சொல்றேன், நீங்க இவ்வளவு தூரம் அதை பேசினதால ஒரு உதாரணம் சொல்றேன். தேர்தல் பரப்புரையில பிரதமர் மோடி அவர்கள் பேசின ஒரு உதாரணம் சொல்றேன். எதிர்க்கட்சிகள் மேல பிரதமராக மோடி அவர்கள் தேர்தல் பரப்புரையில வச்ச ஒரு உதாரணம் மட்டும் உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன். இங்க லேண்ட் ஜிகாத், லவ் ஜிகாத் அப்படிங்கிற வரிசையில ஓட்டு ஜிகாத்தை எதிர்க்கட்சிகள் நடத்துது அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சார். இது எந்த வரிசையில சேரும்? ஒண்ணும் இல்லைங்க, நிக்கிலா தோமர் அப்படின்ற ஒரு பொண்ணை அவங்களோட கணவர் வந்து நீ பாஜகவுக்கு வாக்களித்துட்ட அப்படின்னு சுட்டு கொண்டாங்க. அப்ப அது என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. சோ நம்ம வந்து எந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது, நான் ஜிகாத்தை குறிப்பிட்டு பிரதமர் சொன்னதுக்கு பதில் கேட்டேன், நீங்க மாறா இன்னொரு குற்றச்சாட்டு சொல்றீங்க. யாரோ ஒருத்தர் ஒரு சின்ன சம்பவத்தை செஞ்சு வச்சு நீங்க சொன்னதான் ஃபேக்ட், நான் உங்களோட தான் இருக்கேன். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல செய்தது, இங்க வந்து மொத்தமாக பாஜக சங்க அமைப்புகள் செய்தது அப்படின்ற ஒரு தவறுகள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அது RSS அமைப்போ சங்க அமைப்புகளோ பாஜக ஒருத்தர் அப்படியே வந்துடுறேன். சரி, பரந்தாம் திரு பாலச்சந்திரன் நான் வரேன். பரந்தாமன் கருத்து வாங்கிட்டு அவர்கிட்ட நீங்க பதிலே வாங்கிருங்க. இப்ப அவர் சொன்னாரு எந்த அமைப்பையாவது யாராவது குற்றம் சொல்லி இருக்காரா, தனி அமைப்பா? நான் முதல்ல வாசிச்சது இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்லையும் அனுப்பியிருக்கேன். வேணுகோபால் கமிஷன்ல பக்கம் 277ல நான் வாசிச்சது இருக்கு, அதை உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். வேணா ஃபுல் ரிப்போர்ட்டையும் நான் அனுப்புறேன். நீங்க அமைப்பே தமிழ்நாட்டில் நீங்க மண்டைக்காடு கலவரத்துக்கு RSS தான் காரணம்னு எழுதி வச்சது வேணுகோபால் கமிஷன்.